வணக்கம் மக்களே! நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனல்ல பார்க்க போற தகவல், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் பத்தி தாங்க. இந்த ஸ்கீம்ல நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் குடுக்குறாங்க, அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம டெபாசிட் பண்ற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிற கால்குலேஷன், அண்ட் இந்த ஸ்கீம் என்னைக்கு வரைக்கும் நமக்கு அவைலபிளா இருக்கு, அதாவது இந்த ஸ்கீமோட லாஸ்ட் டேட் என்ன, இந்த மாதிரி எல்லா தகவல்களும் பார்க்க போறோம். நிச்சயமா இந்த தகவல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு எல்லா பேங்க்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் குறிப்பாக இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் நமக்கு குறுகிய காலத்தில் அதிக வட்டி தரக்கூடிய ஒரு சேமிப்பு திட்டமாக இருக்கும். அண்ட் இது மூலயமா நமக்கு ஒரு பாசிவ் இன்கம் கிடைக்கும். ஸோ நம்ம டெபாசிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வட்டி வந்து நம்ம வருமானமாக பெறலாம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்க லம்சம் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி நம்ம வந்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை வந்து ஒரு இன்கம் மாதிரி நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கால்குலேஷன், அடுத்து நம்ம சேவ் பண்ணுற பணம் இருக்கு இல்லையா, அந்த சேவ் பண்ண பணத்தை சேஃபான டெபாசிட்டில் போட்டு நம்ம அதுலேருந்து இன்கம் வந்து பாசிவ் இன்கமாக எப்படி பெற முடியுன்றதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேமிப்பு திட்டங்கள், அண்டு பேங்க்ஸில் இருக்கிற, அதாவது பப்ளிக் செக்டர் அண்ட் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். இது இல்லாமல் இன்னுமே நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. அது எல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அண்ட் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம எஸ்பிஐ, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மார்ச் 2025 என்ன ஸ்பெஷல் எஃப்டி அவைலபிளாக இருக்குது அண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, கூடவே கால்குலேஷனும் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஸ்பெஷல் எஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேங்க்ஸில் இருக்குது. அண்ட் லிமிட்டட் பீரியட்க்கு தான் நமக்கு இது அவைலபிளாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் பேங்க்கில் இருக்கிற ஸ்பெஷல் எஃப்டிஸு, ஐஓபி, கனரா பேங்க்கு, இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் எஃப்டிஸ் பற்றின வீடியோஸ் போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க சேனல் வீடியோஸில் தனியாக பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போது எஸ்பிஐயில் நம்ம ஒரு ஸ்பெஷல் எஃப்டி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்ரித் காலாஷ். அண்ட் இதுக்கான டென்யூர், நமக்கு டெபாசிட் பீரியட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 days. ஸோ 400 நாள் நம்ம டெபாசிட் பண்ணிவிட்டு லம்சம் அமௌண்ட்டு, அதுக்கப்புறமா அதுலேருந்து நம்ம வட்டியை வந்து வருமானமாக பெற முடியும். அண்ட் இதில் மினிமமாக எவ்வளோ நம்ம டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 rupeesலேருந்து நம்ம டெபாசிட் பண்ண முடியும். மேக்ஸிமமாக எவ்வளோ டெபாசிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 3 crores வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ண முடியும். அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதே ஸ்கீமுக்கு நமக்கு ஜென்ரல் பப்ளிக்கு கொடுக்குற வட்டியை விட அதிகமான வட்டி வந்து இவங்களுக்கு கிடைக்கும். நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் நமக்கு அவைலபிளாக இருக்குது, நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்றப்ப கம்பல்சரி நம்ம வந்து நாமினேஷன் வந்து கொடுக்கணும். லோன் ஃபெசிலிட்டியும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. லோன் வந்து நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்தை பொறுத்து வேரி ஆகும். அதாவது நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்க பணத்துலேருந்து கிட்டத்தட்ட 90% வரைக்கும் நமக்கு லோன் அமௌண்ட்டாக வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள் ஆஸ் பர் கைட்லைன்ஸ். ஏன்னா டிடிஎஸ் வந்து கட்டாயம் பிடிப்பாங்க. நமக்கு கிடைக்கிற வட்டி இருக்குது இல்லையா, அந்த வட்டி வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸபிள் இன்கம். ஸோ அதுக்கான டிடிஎஸ் அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க. ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல்லேருந்து மார்ச்க்குள்ளே கிடைக்கிற வட்டியிலேருந்து உங்களுக்கு 10% வந்து டிடிஎஸ்ஸாக பிடிப்பாங்க. ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க மொத்த அமௌண்ட்டில் இருந்தால் எப்படின்ட்டு. நமக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டில் இருந்து மட்டும் 10% வந்து டிடிஎஸ்ஸாக பிடிப்பாங்க. இன்கேஸ் பேன் கார்டு இல்லை அப்படின்னா 20% வரைக்கும் கூட பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாருமே நம்ம பேன் கார்டு வச்சு தான் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு டிடிஎஸ் வந்து 10% வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டில் பிடிப்பாங்க. அடுத்தது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அம்ரித் காலாஷ் 400 days ஸ்பெஷல் எஃப்டி. இதை தாண்டி வேறு ஏதாவது ஸ்பெஷல் எஃப்டி அவைலபிளாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்னொரு ஸ்பெஷல் எஃப்டி இருக்குது, அதாவது 444 days. அது வந்து பார்த்திங்கன்னா அம்ரித் விருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கான வீடியோவும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். தேவைப்படுறவங்களுக்கு என் கார்ட்லேயோ இல்லை ஐ பட்டன்லேயோ நான் கொடுக்குறேன். ஸோ இந்த 2 ஸ்பெஷல் எஃப்டியும் இப்போ கரண்ட்டாக அவைலபிளாக இருக்குது எஸ்பிஐயில். அண்டு இது ரெண்டும் என்றைக்கு வரைக்கும் நமக்கு அவைலபிளாக இருக்கும், அதாவது லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த
31 மார்ச் 2025 அது வரைக்கும் தான் 2 ஸ்கீமுமே அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நமக்கு நம்மட்ட ஒரு 5000ஓ இல்ல 10,000 அமௌண்ட் இருக்குன்னா கூட, அத நம்ம சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல வச்சிருந்தோம் அப்படின்னா, ரொம்ப மினிமலான இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். 2-3% தான் மேக்ஸிமம் கிடைக்கும். பட் இந்த மாதிரி எஃப்டிஸ்ல போடுறப்போ, ஸ்பெஷல் எஃப்டிஸ்ல போடுறப்ப நமக்கு அதிகமான வட்டி வந்து ஷார்ட் டைம்லயே கிடைக்கும். ஸோ இப்போ 400 டேஸ் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு அதுக்குள்ளேயே வந்து 7% மேல நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இதில கிடைக்குது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 31 மார்ச் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இதில் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெர்சன்டேஜ் பெர் ஆனம்க்கானது. இப்போது நம்ம எவ்வளோ வட்டி கொடுக்குறாங்க அப்படின்றது பார்க்கலாம். டெபாசிட் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 400 டேஸு. அண்டு ஜென்ரல் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்றப்ப, அதாவது 60 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 7.10% வந்து வட்டி கொடுக்குறாங்க. இதுவே சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க, அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே 400 டேஸ் டெபாசிட் பண்ணுறப்ப நமக்கு 7.60% வந்து வட்டி கிடைக்குது. இது வந்து வட்டி விகிதங்கள். இப்போ நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கால்குலேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட் வேல்யூ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம மெச்சூரிட்டி எப்போ வாங்குகிறோம் அப்படின்றப்ப நம்ம சொல்கிறது. அதாவது யூஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி அந்த மாதிரியும் அவைலபிளாக இருக்குது பே அவுட் ஆப்ஷன்ஸு. பட் நமக்கு எப்போவுமே மெச்சூரிட்டி எப்போ வாங்கணுன்னா, நமக்கு மந்த்லி, குவார்ட்டர்லியில் கிடைக்கிற வட்டியை விட கொஞ்சம் கூடுதல் வட்டி வந்து மெச்சூரிட்டி எப்போ வாங்குறப்ப கிடைக்கும். ஏன்னா நம்மளோட வட்டியும் அதிலேயே சேர்ந்துட்டு வரதுனால அந்த வட்டிக்கு வட்டி கிடச்சிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி குமுலேட்டிவாக வாங்குறப்ப. ஸோ குமுலேட்டிவ் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இல்லை நீங்கள் மந்த்லி இன்கம் வரணும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணாலும் மந்த்லியோ குவார்ட்டர்லியோ அந்த மாதிரி ஆப்ஷனும் நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கிற கால்குலேஷன் வந்து மெச்சூரிட்டி அப்போ வாங்குகிற மெத்தடு குமுலேட்டிவ் ஆப்ஷனு. ஸோ டெபாசிட் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 400 நாள். அண்டு நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு ஜென்ரல் சிட்டிசனுக்கு எவ்வளோ, சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோ கிடைக்குது வட்டி அப்படின்னு பார்ப்போம். 10,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு அந்த 400 நாளுக்கு 810 ரூபா வட்டியாக கிடைக்கும். இதே சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 860 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்ட் இது நம்ம குமுலேட்டிவ் ஆப்ஷனை மெச்சூரிட்டி அப்போ வாங்குகிறோன்றதுனால நமக்கு இந்த வட்டியும் நம்ம டெபாசிட் பண்ண பணமும் சேர்ந்து மொத்தமாக கிடச்சிரும். அண்டு 25,000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 2,004 ரூபா வட்டியாக கிடைக்கும். அதே சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா 2,150 ரூபா வட்டியாக கிடைக்கும். 50,000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 4,008 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 4,300 ரூபா வட்டியாக கிடைக்கும். 1,00,000 ரூபா டெபாசிட் பண்ணுறப்போ ஜென்ரல் சிட்டிசனுக்கு 8,017 ரூபாவும், சீனியர் சிட்டிசன் அதே 1,00,000 ரூபா டெபாசிட் பண்ணிங்கன்னா 8,600 ரூபாவும் உங்களுக்கு வட்டி கிடைக்கும். அடுத்தது 3,00,000 ரூபா டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 24,053 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 25,801 ரூபா வட்டியாக கிடைக்கும். 5,00,000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 40,088 ரூபா கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசன் அதே 5,00,000 ரூபா டெபாசிட் பண்ணுறப்போ உங்களுக்கு 43,002 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்ட் 10,00,000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 80,177 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசன் அதே 10,00,000 ரூபா டெபாசிட் பண்ணுறப்போ உங்களுக்கு வட்டி மட்டும் 86,005 ரூபா கிடைக்கும். ஸோ இதுதான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். இது மூலயமா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வேறு ஏதாவது பேங்க்ஸில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் கண்டிப்பாக அதுக்கு வீடியோவும் போடுறேன். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.